தேவனுக்கு துதிப்போம். மின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். படைத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதிசயங்கள் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். அற்புதத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. துதிகன மகிமைக்கெல்லாம் பாத்திரரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தினவரே, மெய் துதிக்கிறோம். துதிகன மகிமைக்கெல்லாம் பாத்திரரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உன்னதமானவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். தாயின் வயிற்றில் உருவாக முன்னே எங்களை தெரிந்தவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரித்து வழி நடத்துகிறவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திப்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. அற்புதத்தின் தேவனே, மெய் அதிசயமாக எங்களை வழி நடத்துகிறவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கிருபை நிறைந்தவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கண்மலையானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை காப்பவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு கேடகமாக இருக்கிறவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. பலப்படுத்துகிறவரே, எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே, எங்களை துணையாயிருந்து எங்களை வழி நடத்துகிறவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாற்றுகிறவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். பாமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்க கொடுத்த உடைய மேலான கிருபைக்காய் மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமான உடைய நாமத்திற்காய் மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கிருபை உள்ளவரே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும், எல்லா குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும், விண்ணகமே இரங்கனும் வல்லமை மழையாய் பொழியனும், விண்ணகமேகம் இரங்கனும் வல்லமை மழையாய் பொழியனும், குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும், எல்லா குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும் ராஜா, கண்கள் காண வேண்டும். எல்லா குளங்களை உயர்த்தி சொல்லுவோம். நதியாய் பாயனும், எல்லா குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும், தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறனும் பரலோக ஏணி படிகளிலே, தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறனும் பரலோக ஏணி படிகளிலே, யாக்கோபின்
குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும், எல்லா குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரந்தாமே எங்களை வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. அந்த பாடலை எல்லாரும் இணைந்து கைகளை தட்டி பாடும். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உங்கள் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா,
நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நிறைஞ்சும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நிறைஞ்சும் ராஜா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நற்காற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நிறைஞ்சும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நிறைஞ்சும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். ஒரு வசனத்தை நம்ம தேவ சமூகத்தில் நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் தாமே நம்மளை இந்த நாள்லையும் அதிகாலையில் இல வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்ம ஆராதிக்க துதிக்க வார்த்தைகளை கேட்பதற்கு கர்த்தர் கொடுத்த பலனுக்காக கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 115வது அதிகாரம். சங்கீதம் 115வது அதிகாரத்தில் நாம் பாருங்களேன், 15வது வசனத்தில் பாருங்களேன். 115:15. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, சங்கீதக்காரன் நிறைய வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கு நிறைய
பரிசுத்தமான காரியங்கள், நிறைய நன்மைக்குரிய காரியங்களை எழுதியிருந்தாலும் இது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. என்னென்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள் நம்மளை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகலை, ஏற்கனவே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதிச்சிட்டார். என்ன செஞ்சிட்டார்? ஏற்கனவே நம்மளை என்ன செஞ்சிட்டார்? ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. அதனால தான் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனி பட போகிறதில்லை. என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி வாயை திறந்து நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை ஏற்கனவே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை அனுபவிக்க வேண்டுமே ஒழிய வேற எந்த காரியத்தையும் ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்லலை. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், ஒரு காரியத்தை மட்டும் வேகமாக நம்ம பார்த்துட்டு அப்படியே ஜெபிப்போம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் பாருங்கள், ஆதியாகமம், ஆமென், 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை பாருங்களேன். அவருக்கு ஆசீர்வதிக்கிறதுனா ரொம்ப பிரியம். அவருக்கு ஆசீர்வதிக்கிறது ரொம்ப பிடிச்ச காரியமும் கூட. பாருங்களேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்க பாருங்க, முதல்ல ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். நம்முடைய ஆதி தகப்பன்மார்களை அவர் சிருஷ்டித்த உடனே ஆண்டவர் அவர்களை என்னதான் செய்கிறார் அப்படின்னா ஆசீர்வதிக்கிறார். இப்போ இன்னைக்கு நேத்தல்ல, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிட்டார்? ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஆதி தகப்பன்மார்களாகிய ஆதாம் ஏவாளையும் சிருஷ்டித்த அந்த காலகட்டத்தில் ஆதாமை உண்டாக்குன உடனே, ஏவாளை உண்டாக்குன உடனே கர்த்தர் அவங்க 2 பேரையும் வர சொல்லுகிறார். அவர்கள் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் அந்த வசனம் நமக்கு ஸ்ட்ராங்காக சொல்லுது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே. இன்னைக்கு இல்லைங்க, நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செய்யப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆசீர்வாதங்களை சுமந்திருக்கிறோம். ஆசீர்வாதங்கள் எனக்குள்ள செயல்படுகிறது. ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இல்லை, கர்த்தர் ஏற்கனவே நம்மளை என்ன செஞ்சிட்டார்? ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. சத்தம் ஆமென். அல்லேலூயா. இதை நம்ம எப்படி தான் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா, விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு இல்லைங்க, கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் தலைமுறைகளையே என்ன செஞ்சிட்டார்? கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்துக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரிங்க, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை தான் இப்படி அப்படிங்கிற நிலைகளில் பார்த்தோம்னா, நம்ம அதுக்கடுத்து நம்ம நோவாவினுடைய காலகட்டங்கள், அவருடைய காலகட்டத்தினுடைய நிலைகளை நம்ம எடுத்து பிரட்டி பார்த்தோம்னா, அந்த நோவா கர்த்தருக்குள்ளே வாழுகிறார், நீதிமானாக வாழுகிறார். என்ன சம்பவிக்குது அப்படின்னா, ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழை பெய்ய ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் இந்த குடும்பத்தார் மட்டும் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து அந்த பேழைக்குள்ளே என்ன செய்கிறாங்க? பிரவேசிக்கிறார்கள். இப்போ பேழையை விட்டு வெளியில் வர்றாங்க. 150 நாள் கழித்து அந்த பேழையை விட்டு வெளியில் வர்றாங்க. பேழையை விட்டு வெளியில் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவனையும் அவன் குடும்பத்தாரையும் அழைச்சி என்ன செய்கிறாங்க? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ 2வது ஒரு சந்ததியை, அதாவது இந்த உலகமே அழிந்து போகுது, அடுக்கடுத்து ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணுகிறார். அந்த குடும்பத்தை செலக்ட் பண்ணி கர்த்தர் என்னதான் செய்கிறார்? அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் என்பது தேவனுக்கு பிடிச்ச காரியம். அப்போ சாபம் எப்படி சாத்தானுக்கு பிடிச்ச காரியமோ, நம்மளை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிடிச்ச காரியம், விரும்பத்தகுந்த காரியங்கள். அல்லேலூயா. நீங்கள் வரிசையாக பாருங்களேன். அதுக்கடுத்து கர்த்தர் அந்த ஆபிரகாமினுடைய குடும்பத்தை என்ன செய்கிறார்? கையில் எடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வந்துரு, வீட்டையும் நாட்டையும் இனத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிரு, வந்துரு அப்படின்னு கூப்பிடுகிறார். உடனே ஆபிரகாமினுடைய மனைவி, வேலைக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில் வருகிறான். வேதம் சொல்லுது, ஆபிரகாமை சகல காரியத்திலையும் கர்த்தர் அவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாரை ஆண்டவர் கையில் எடுத்தாலுமே அவர்களை ஆண்டவர் முதல்ல என்ன செய்யணும் தான் நினைக்கிறார் அப்படின்னா, அவர்கள் ஆசீர்வதிக்கணும். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சுகத்தோட பலத்தோட அப்படி வாழணும், நல்ல உயர்ந்த இடங்களில் இருக்கணும். கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார்.
அப்போ கர்த்தர் நாம் அவருக்குள்ள வாழுகிறப்போ அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய், ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். பாருங்களேன். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கடுத்து பாருங்க, ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கை கர்த்தர் என்ன செஞ்சார் சொல்லுங்களேன்? ஆசீர்வதிச்சாரா? ஆமென். அவனுடைய நிலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படி எல்லா சட்டத்திட்டங்களின் நியமங்களின்படி வாழ்ந்தானோ அதே மாதிரி நீனும் வாழும்போது நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? சொல்லலைங்களா? இப்போ ஈசாக்குக்கு அடுத்து யாரதை ஆசீர்வதிக்கிறார் சொல்லுங்களேன்? யாக்கோப்பு ஆசீர்வதிச்சாரா? ஆமென். இப்போ தொடர்ந்து ஆதாமினுடைய காலகட்டத்தில் இருந்து கர்த்தர் எந்த சந்ததிகளை கையில் எடுக்கிறாரோ, கர்த்தர் எந்த சந்ததிகளை தெரிந்தெடுக்கிறாரோ அந்த சந்ததிக்கு நேராக என்ன வருகிறது அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கூடவே என்ன செய்கிறது? யாக்கோப்பு ஆசீர்வதிச்சாரோ அப்படியே விட்டுட்டாரா? யோசேப்பு ஆசீர்வதிச்சாரா? அந்த சந்ததியில் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். பாருங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் வரிசையாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா யோசேப்பு ஆசீர்வதிச்ச ஆண்டவர் அதோட சும்மா விட்டாரா? சொல்லுங்களே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஒட்டுமொத்தமாக சந்ததி எல்லாத்தையுமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவருக்கு பிடிச்ச காரியமே இதுதான், ஆசீர்வதிக்கிறது. நான் நல்லா இருக்கிறது, சுகத்தோடு இருக்கிறது, பலத்தோடு இருக்கிறது, நல்ல என்ன சொல்கிறது, ஆடு மாடுகள் பெருக்கங்களை, உயர்வுகளை, நல்ல வியாபாரங்களை, நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்கிறது தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு சிலாக்கியம், ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதிரி ஆசீர்வதிச்சுக்கிட்டே வருகிற தேவன். நீங்கள் உடன்படிக்கை பெட்டி ஓபேத்யேதோமினுடைய வீட்டில் இருக்குது. இருந்த கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாளைக்குள்ள என்ன தான் நடக்குது? பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? நீங்கள் யாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் கர்த்தர் யாரை தெரிந்தெடுக்கிறாரோ, கர்த்தருக்குள்ள யார் எந்த குடும்பம் வாழ தொடங்குதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ இப்படிலாம் வந்த ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சாரு, இவங்களை ஆசீர்வதிச்சாரு. இப்போ அடுத்து என்ன செய்யணுங்கிற நிலைமைகளை கொண்டு வந்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் ஜனங்க மத்தியில் கொடுப்பதற்காக தன்னையே சிலுவையில் சாபமாக்கினார். ஒட்டுமொத்த ஜனங்களுடைய சாபத்தையும் சிலுவையில் சுமந்து நமக்கு இப்போ என்னத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மகிட்ட என்ன செஞ்சிட்டார்? கைத்தட்டுங்களே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒட்டுமொத்தமான அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம கையில் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். இன்னைக்கு யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவாய் இணைந்து வாழ்கிறார்களோ, கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்றோம் இல்லையா, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. எப்படியா? அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் நம்மளை எந்தெந்த விதங்களிலெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாருங்கிறத நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவருக்குள்ள வாழுகிற குடும்பம், அவரோடு கூட வாழுகிற குடும்பம், அவரை போலவே வாழுகிற குடும்பம், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆமென். ஜெபம் பண்ணிடுவோமா? சொல்லுவோமா? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகளா பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, நீதானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகளா.
அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் வேதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமக்குள்ள வாழுகிறப்போ அந்த குடும்பங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலேயே நிரப்பி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலேயே மகிழ பண்ணுகிறீர். மக்கள் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் யார் யாரெல்லாம் கற்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, வீட்டின் ஆசீர்வாதங்களுக்காக, வியாபாரத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஆசீர்வாதங்களுக்காக, சரீரத்தின் ஆசீர்வாதங்களுக்காக யார் யாரெல்லாம் இப்ப ஜெபிக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதத்தை இவர்களுடைய வாழ்க்கையிலையும் தந்தருளுவீராக. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் ஆசீர்வாதத்தை இவர்கள் அனுபவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பின் ஆசீர்வாதங்களை கொடுங்க, வேலையின் ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, சந்ததிகளின் ஆசீர்வாதங்களை தந்து இவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையில் ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் ஆளுகை செய்யுங்க. எழுத போகிற எல்லா தேர்வுகளையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை தாமே கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உடைய பரிசுத்தம், பாதுகாப்பு, பிரயாணங்களை கூட இருந்து ஆசீர்வதிச்சு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.